எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல நறுமுகையின் நயவன் கதையினுடைய 3வது பாகத்தை பார்க்கலாம். இந்த கதையில வரக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நேரம், நிகழ்வு எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானவையே. இது யாரையும் குறிப்பிட்டு எழுதப்படல. நறுமுகையின் நயவன் சீசன் 3. தன்னோட ஆபீஸ்ல இருந்து ஃபைல் எடுத்துக்கிட்டு வேக வேகமா வெளியில வரா யாழினி. யாழினி வேகமா வெளியில வர்றதுக்கு பின்னாடியே குருவும் ஒடியாந்து வந்து, யாழினி யாழினி நில்லு, கூப்பிட்டே இருக்க நில்லு. யாழினி எதுவுமே கண்டுக்காம ஆபீஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வெளியில போய் வெளியில போற ரோட்ல அந்த பக்கமா போய் நிக்கிறா. யாழினி, கூப்பிட்டே இருக்க, ஏன் நிக்க மாட்டேங்கிற? ஆபீஸ்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்று 2 பேர் பேசுறாங்க. என்ன பேசணும்? என்ன பேசணுமா? 15 நாள் ஆச்சு, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற, மெசேஜ்க்கு எப்பாதான் ரிப்ளை பண்ற, ஆஃபீஸ்க்கு நீ எட்டி பார்க்கவே இல்லை. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? யாழினி, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா நீ ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற? உங்க அப்பாவுக்கு 2 3 வாட்டி ஃபோன் பண்ணதுக்கு அவர் நான் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீ? ரொம்ப சாதாரணமா கேட்குறீங்க குரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது எப்படி? நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீங்க தான் காரணமாகவும் இருக்கீங்க. ஆனா திருப்பி என்னை பார்த்து ஏன்னு கேட்குறீங்க? நடக்கிற பிரச்சனைக்கு நானும் தான் காரணம், ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா? நான் வேண்டான்னு முடிவு பண்ணல, நீங்கள் தான் வேண்டான்னு முடிவு பண்ணி நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு இதோட 5 மாதம் ஆச்சு. இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டிலேருந்து யாரும் என் அப்பாட்ட வந்து பேசலை. நான் தான் பேசினேன்ல யாழினி. நீங்கள் பேசுனா எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா? இங்கே பாரு, நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். தங்கச்சிக்கு இன்னொரு 1.5 வருஷம்தான் படிப்பு இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம். குரு, விளையாடுறீங்களா குரு? உங்களுக்கு என்ன நடந்துச்சு நல்லாவே தெரியுமில்ல. நான் என்னைக்கு உங்கள் அம்மா ஒரு வாரத்தில் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொன்னீங்களோ அப்போவே வீட்டில் போய் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வராதனால எங்கள் வீட்டில் 1 மாதமாக பிரச்சனை இழுத்துட்டு கிடந்துச்சு. என் அக்கா வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்களும் வர மாதிரி தெரில, அவங்களும் விட மாதிரி தெரில. அப்படி இப்படின்னு இழுத்து பிடிச்சி எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நான் வேற யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணுறேங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். இனிமேல் எந்த மாப்பிள்ளையை பார்க்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் எங்கள் வீட்டில் தள்ளிட்டாங்க. அது பிரகாரம் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணேன்? ஆஃபீஸ்லேருந்து நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படி தானே? ஆமாம். 2 மாதமாக எங்கள் வீட்டில் பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் எதுவும் கண்டுக்கல. 3 மாதமாக நான் ஆஃபீஸ்க்கு வராதப்போ நீங்கள் எதுவும் கண்டுக்கல. உங்கள் வீட்டில் பேசி கல்யாணத்துக்கு ஏற்படணும்னு நினைக்கல. இன்றைக்கி நான் ஆஃபீஸ் விட்டு நின்ன உடனே உங்களுக்கு பெருசாக தெரியுதா? யாழினி, இங்கே பாருங்கள் குரு, நம்ம விஷயம் என் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் வேறு பக்கம் மாப்பிள்ளை பார்க்கலான்னு யோசிச்சா கூட நான் லவ் பண்ணுற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால எப்படி மாப்பிள்ளை பார்க்குறேன்னு தயங்குறாங்க. நீங்கள் தான் இன்னும் வீட்டில் வந்து பேசாமல் இருக்கீங்க. என்னால் இதுக்கு மேலே ஆஃபீஸ்க்கு வர முடியாது. அதனால நான் எடுத்துக்கிட்ட ஒரு போர்வை தான் ஹையர் ஸ்டடி. நான் எம்இ படிக்க போகலான்னு இருக்கேன். எங்கள் வீட்டில் பேசி சமாதானப்படுத்தி நான் ஏதோ எம்இ படிக்க போகிறேன். என்னால் படிப்பை 2 வருஷம் கன்டினியூ பண்ணுறதுனால கல்யாணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியுங்கிற ஒரு மனநம்பிக்கையில் தான் நான் போனேன். யாழினி, நீ என்ன சொல்ல வர? அப்போ இன்னும் 2 வருஷம் நான் உன்னை வந்து பொண்ணு கேட்க மாட்டேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க. 2 வருஷம் மட்டும் கிடையாது, இனிமேல் எப்போவுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணங்கிறது இந்த ஜென்மத்தில் கிடையவே கிடையாது. எனக்கு கல்யாணங்கிறது இனிமேல் எப்போவுமே கிடையாது. உங்கள் வீட்டில் தான் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுட்ருக்காங்கல்ல, அதனால் உங்களுக்கு வேணால் பொண்ணு பார்க்குறதுக்கு நான் தயாராக இருப்பாங்க. நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க சொல்லிட்டு ஆட்டோன்னு கூப்பிடவே ஒரு ஆட்டோ வர அதில் ஏறி அவள் போயிடுறா. குரு அவளை கம்பல் பண்ணி கூப்பிடவும் இல்லை, என்னன்னு கேட்கவும் இல்லை. அவள் சொல்கிறது சரிதானே. விஷயம் தெரிஞ்சு 2 மாதம் வரைக்கும் வீட்டில் எக்கச்சக்கமான பிரச்சனை. டென்ஷனோடு தான் ஆஃபீஸ்க்கு வருவா, டென்ஷனோடு தான் போவா. அப்பையும் கூட குருக்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா. அதுக்கடுத்து 3 மாதம்தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. அதாவது யாழினி வீட்டில் மட்டும் பெரிய பிரச்சனை ஆக ஆக அவளுடைய மனநிலைமையே மாற ஆரம்பிச்சு ஆஃபீஸ்க்கு வராமல் நின்னா. இப்போ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் ஹையர் ஸ்டடியில் ஜாயின் பண்ணுறா. 2 வருஷம் படிப்பை காரணம் காட்டி கல்யாணம் தள்ளி போடலான்னு அவள் எடுத்த முடிவை ஒரு பக்கம் நினைக்கும் பொழுது சரின்னு தோணினாலும் இன்னும் 2 வருஷம் எப்படி அவளை காத்திருக்க வைக்கிறதுன்னு குருவுக்கு ஒன்றுமே புரியல. சாயங்காலம் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட ஏதாவது கேட்டு தெரிஞ்சு கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி முடிவெடுத்து போகிறான். ஆனால் வழக்கம் போல் முடிவு தோல்வியை தான் சந்திக்குது. பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், அடி உதைன்னு சொல்லிட்டு இப்படியே 6 மாதம் கழிஞ்சு போயிடுச்சு. சொல்லப்போனால் குருவும் யாழினி லவ் பண்ணி 1 வருஷம் முழுசாக முடியுது. இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் குரு யாழினிகிட்ட கெஞ்ச, யாழினி அப்பப்போ பேச, பிரச்சனைகள் போக வீட்டில் அம்மா திட்ட, அப்பா திட்ட, தம்பி அடிக்கன்னு 1 வருட காலத்தை கடந்துட்டாங்க. குருவோட தங்கச்சிக்கு இன்னும் 1 வருஷம்தான் படிப்பு இருக்கிற நிலமையில அன்னைக்கு ஒரு நாள் குருவோட அத்தை மீனாட்சி வீட்டுக்கு வராங்க. அண்ணி, அண்ணி, மீனாட்சி, வா மீனாட்சி, எப்படி இருக்க?
நான் நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். வந்தவங்க கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க அண்ணன்ட்டெல்லாம் போய் பேசிட்டு மதிய வேலை சாப்பாட்டையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு குருவோட அம்மா கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. என்ன அண்ணி, திவ்யாவுக்கு 5வது மாதம் பலகாரம் கொடுக்க போகணும் அண்ணி, நம்ம எப்போ போகலாம்? போகலாம்ப்பா, போகணும். நல்ல தேதி பார்த்து சம்மந்தி கேட்டுட்டு போயிட்டு தான் வரணும். சரி அண்ணி, திவ்யாவுக்கு குழந்த பிறக்க போகுது, அடுத்து நம்ம குருவோட கல்யாணம் தானே. என்ன பேசுகிற மீனாட்சி? குருவோட கல்யாணம்னா அவளுக்கு கீழே சிந்து இருக்காள், அவளை என்ன பண்ணுறது? என்ன அண்ணி, சிந்துக்கு இன்னும் படிப்பு 1 வருஷம் இருக்குது, அவள் சின்ன பொண்ணு. நம்ம குருவுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா விளையாடாம இரு. நம்ம ஊர்ல எல்லாம் எங்கே ஆம்பளை பையனையும் பொட்டை பிள்ளையும் 2 வயசு வித்தியாசத்தில் வச்சுக்கிட்டு ஆம்பளை பையனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறாங்க. அண்ணி, என் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி உடனே என் இளைய பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணலையா? நீ பிடிச்சிருக்கிறது 2மே பையன். உன் கல்யாணம் பண்ண விஷயத்தையும் என் கல்யாணம் பண்ணுற விஷயத்தையும் குழப்பாத. எனக்கு 3ஆவதாக இருக்கிறது பொட்டை பிள்ளை. அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தானே நான் நம்ம குருவுக்கு யோசிக்க முடியும். அண்ணி, நான் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல? சொல்லு. நான் அரசல் புரசலாக ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? இல்லை, நம்ம குருவுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு. என்ன சொல்கிற மீனாட்சி? இல்லை நீ, குரு அந்த பொண்ணு லவ் பண்ணுறா அப்படிங்கிறக்காக தான் நீங்கள் குருவுக்கு இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்கிறீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா தான் அண்ணியை பற்றி மீனாட்சிக்கு நல்லாவே தெரியும். அப்போல்லாம் எதுவும் இல்லை மீனாட்சி. அண்ணி, விருப்பப்படுறவங்கள சேர்த்து வச்சுருங்க அண்ணி. நாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம கடைசி காலத்தில்? அவங்களுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா தான் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் விரும்பி கட்டிக்கிட்டு அவங்க தானே அனுபவிக்க போகிறாங்க. நீங்கள் ஏன் முரண்டு பிடிச்சிட்ருக்கீங்க? மீனாட்சி, உனக்கு இதெல்லாம் சொன்னது யாரு? மீனாட்சிக்கு சொன்னது வேற யாராக இருக்க முடியும்? குருவுக்கு அவனோட பெரியம்மா பொண்ணு, அத்தை பொண்ணு, சித்தி பொண்ணுன்னு அதே வயசில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மீன்ஸ் கசின்ஸு. இந்த கசின்ஸ் எல்லாருமே அவனுக்கு ஓரளவுக்கு நல்ல பழக்கமானவங்க, எல்லா சீக்ரெட்டையும் சொல்கிறவங்க தான். அப்படி அரசல் புரசலாக குரு அவனுடைய கசின்ஸ் கிட்ட சொன்ன விஷயந்தான் மீனாட்சியோட காதில் விழுக மீனாட்சி வாய் சும்மா இருக்க மாட்டாமல் குருவோட அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க. குருவோட அம்மாட்ட மீனாட்சி எவ்வளோ எடுத்து சொல்லியுமே குருவோட அம்மா கடைசியில் சொன்ன பதில், குருவுக்கு நேரம் சரியில்லை, இன்னொரு 1.5 வருஷம் ஆகும் கல்யாணம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வேணால் யோசிப்போம். அண்ணி சொல்கிறது முழுக்க முழுக்க பொய்ன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அண்ணி சொல்லிட்டாங்க, வேற வார்த்தை எதுவும் பேச முடியாதுங்கிறக்காக மீனாட்சி அப்படியே விட்டுடுறாங்க. இப்போ குருவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அம்மா இப்படி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவளும் ஒரே வரியில் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு தான் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்குறோம். நீங்கள் எந்த தப்பான முடிவுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கா. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எப்படி நான் வந்து யாழினியை சமாதானப்படுத்துறது? நாட்கள் நகருதா செய்யுது. யாழினி கூட பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை. யாழினிக்கு எல்லா பக்கத்துலேயும் பிரச்சனை. எம்இ படிக்கிறதுக்காக வெளியில் ஹாஸ்டலில் போய் தங்கி படித்தா. அப்போ மட்டும்தான் மன நிம்மதியாக இருந்தா. அப்போவும் குரு வாரத்தில் 1 நாள் இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்கான்னு போய் யாழினியை காலேஜில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அதுவும் நிறையா வாட்டி அப்பாவுக்கு தெரிய வந்து தம்பி கையால் அடி வாங்கினது தான் மிச்சம். சில நேரங்களில் ரொம்ப வேதனையான சூழ்நிலை, சில நேரங்களில் கடுமையான சூழ்நிலை, அப்பப்போ கொஞ்சம் நேரங்களில் மட்டும் மனசுக்குள்ள சந்தோஷம். இப்படியே கடந்து போயிட்டு இருந்துச்சு அடுத்த 1 வருட காலங்களும். குருவோட அக்கா ரம்யாவுக்கு குழந்தை பிறந்து பேர் வச்சு எடுத்துகிட்டு போகிற நாட்கள் வரைக்குமே அவங்களுடைய காதலை பற்றி யாரும் எதுவும் பேசவே இல்லை. தங்கச்சியினுடைய கடைசி செமஸ்டர், யாழினியும் தன்னுடைய படிப்பில் அடுத்த செமஸ்டருக்கு போகணும், அப்படியே எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ வரைக்கும் யாழினியோட வீட்டில் யாழினியோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் குரு வீட்டில் நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நெருக்கமானவங்களுடைய சொந்தங்களுக்கு அப்படி இப்படின்னு அரசல் புரசலாக தான் தெரியுமே தவிர வெளிப்படையாக யார்கிட்டையும் சொல்லலை. இது குருவோட அம்மாவுக்கு ஒரு பலமாக கூட அமைஞ்சிருந்துச்சு. குருவோட அப்பா கிட்ட கூட மீனாட்சி எவ்வளோ வாட்டி பேசி பார்த்துமே, நான் என்ன பண்ண முடியும், உங்கள் அண்ணி எடுக்கிற முடிவு தான், எந்த காலத்தில் நான் இதில் தலையிட்டிருக்கிறேன், உங்கள் அண்ணியோட முடிவில் தானே நான் எல்லாமே சரின்னு இருக்கிறேன். அண்ணன் சொல்கிறதும் சரிதான். அண்ணனுக்கு நல்ல வழி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அண்ணியை எதிர்த்து பேசுகிற மாதிரி எப்போவுமே பார்த்தது கிடையாது. ஒரு நாள் யாழினி தன்னோட காலேஜை முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கும் பொழுது தன்னோட அப்பாட்டிருந்து ஃபோன் வருது. ஃபோனில் அப்பான்னு வரவே எடுத்து பார்க்க, சொல்லுங்கப்பா யாழினி, இந்த வாரம் சனி ஞாயிறு நீ வீட்டுக்கு வா. ஏன்பா? சனி ஞாயிறு வீட்டுக்கு வானா வீட்டுக்கு வா சொல்லிட்டு அப்பா ஃபோனை வச்சிடுறாங்க. யாழினியோட மனசுக்குள்ளே பயங்கரமான பதட்டமாக இருக்குது. கண்டிப்பாக அப்பா வேறு ஏதோ முடிவெடுத்து தான் நம்மளை கூப்பிட்றான்னு நினச்சிக்கிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறா. அம்மா, என்னப்பா? அப்பா கால் பண்ணாங்க. அப்பா கடையில் இருப்பாங்களேப்பா. ஆமாம்மா, இந்த வாரம் சனி ஞாயிறு வீட்டுக்கு கண்டிப்பாக வான்னு சொன்னாங்க. என்னம்மா விஷயம்? அம்மா எதுவுமே பேசாமல் ஃபோனில் 1 நிமிஷம் நிற்கிறாங்க. அம்மா, என்னம்மா விஷயம்? அது வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லுமா. அப்பா உனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கம்மா. மாப்பிள்ளை
நமக்கு தெரிஞ்சவர் தான், தூரத்து வழி சொந்தம். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவங்க வீட்டில் ரெடியாக இருக்கிறாங்க. வந்தா சனி ஞாயிறில் ஒரு நாள் உன்னை வந்து பாட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் வர சொல்கிறாங்க. சொல்ல உடனே அம்மாவோட ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் உட்காந்து பயங்கரமாக அழுகிறா. குருவை மறக்கவும் முடியாது, வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வீட்டோட இந்த சூழ்நிலையும் சமாளிக்க முடியாது. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே சமாளித்ததே பெரும்பாடு. இன்னும் ஒரே ஒரு செமஸ்ட்ரு, அதுக்கப்புறம் ஃபைனல் செமஸ்ட்ரு. 1 வருஷத்தை கடந்ததுக்கப்புறமா இந்த கொடுமைகளை அனுபவிச்சாகணும். இருந்தாலும் ஒரு வருடம் டைம் இருக்கே நினச்சிட்டு இருக்கும் பொழுதே அப்பா சொன்ன இந்த வார்த்தைகள் அவளுடைய மனசுக்குள்ளே முள்ளாக தைக்க ஆரம்பிக்குது. எப்போவும் சாயங்காலம் ஃபோன் பண்ணுற மாதிரி குரு ஃபோன் பண்ண முதல்ல 2 வாட்டி அட்டன் பண்ணாதவ 3வது வாட்டி வேறு வழி இல்லாமல் அட்டன் பண்ணி பேசுகிறா. டல்லாக இருக்கிறத பார்த்துக்கிட்டே என்னன்னு துருவி கேட்க விஷயத்த சொல்லி முடிக்கிறா யாழினி. கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. உங்களோட இந்த வெட்டி பேச்சை நம்புறதுக்கு நான் தயாராக கிடையாது. என் தலையில் இப்படி தான் எழுதி அட்டியிருக்குன்னா அது என்னமோ நடக்கட்டும். ஒன்றா நான் உயிரோடு இருக்கக்கூடாது, இல்லை அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்காமல் வாழணும். இதான் இந்த ஆடம் முடிவு பண்ணியிருப்பானாட்டு இருக்குது. சரி, எனக்கு 2ஆவதாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லதாக தெரியுது. இந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்காதுன்னு எனக்கும் தெரியும். நான் எங்கள் அம்மா அப்பாட்ட பேசி எப்படியா நிறுத்திடுவேன். ஆனால் உங்களால் நான் படுற கஷ்டத்துக்கு சொல்லிட்டு அவள் ஃபோனை டப்புன்னு வச்சிட்றா. கொஞ்ச நேரம் குரு யோசிச்சு பார்த்துட்டு கடைசியாக யாழினியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். யாழினியோட அப்பாவுக்கு அதே நம்பர்லேருந்து கால் பண்ணால் அவங்க அப்பா அட்டன் பண்ண மாட்டாங்க. அதனால் ஃப்ரெண்டோட நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணேன். ஃபோனை யாழினியோட அப்பா எடுக்கிறாரு. ஹலோ, யாருப்பா? நான் குரு பேசுகிறேன். குருவா? தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்காரு யாழினியோட அப்பா. உங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும் அங்கிள். குருங்கிற பேரில் நான் மட்டும்தான் இருப்பேன். ஒருவேளை நிறைய பேர் இருந்தாலும் குருன்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன தான் ஞாபகம் வரும்? என்ன விஷயம்? நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அங்கிள், உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? அதுக்குள்ளே சொல்லிட்டாங்களா மேடம்? எனக்கு அதெல்லாம் விஷயம் இல்லை அங்கிள். மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆமாம், மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். வர சனி ஞாயிறு வந்து பார்க்க வராங்க. என் பொண்ணுக்கு அடுத்த மாதமே கல்யாணம் பண்ணணும். இப்போ என்ன அதுக்கு? அதெல்லாம் முடியாது அங்கிள். நீங்கள் யாழினிக்கு என்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. யாழினி நான் தான் கல்யாணம் பண்ணுவேன். எப்பப்பா? 2 வருஷம் ஆக போகுது. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னன்னு கேட்குறாங்க. சொந்தக்காரங்களுக்குள்ள மானம் கெட்ட மாதிரி ஊருக்குள்ளே நாங்கள் மானம் கெடுத்துறியோ நீ நினச்சிட்டு இருக்கிறியா? நாங்கள் எத்தனை நாள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க முடியும்? அங்கிள், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. ஆனால் கண்டிப்பாக யாழினி நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னை தவிர யாழினியை வேறு யாருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியவும் முடியாது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். யாழினி ஏன் சம்மந்தப்பட்டவ, அவள் எனக்கானவ. நீங்கள் இந்த முயற்சி விட்டுட்டு கம்முன்னு உட்காருங்க. இல்லைன்னா நான் வேறு மாதிரி போவேன். என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்க அங்கிள், எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னை தவிர யாரும் யாழினி கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, நான் விடவும் மாட்டேன். அதனால் இந்த கல்யாண ஆயத்தை விட்டுருங்க. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் அம்மா அப்பாவே உங்களை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. சொல்லிவிட்டு யாழினி அப்பாவோட பதில் எதுவுமே கேட்காம ஃபோனை வச்சிட்றான் குரு. ஆனால் யாழினியோட அப்பாவுக்கு மனசெல்லாம் ஒரே தவிப்பு. மறுபடியும் யாழினிக்கு ஃபோன் பண்ணி வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசிடுறாரு. இது இன்னொரு பிரச்சனையாக போச்சேன்னு அவள் மறுபடியும் அழுகதா செய்யறா. இதே மாதிரி 1 வார காலங்கள் போகுது. அந்த வாரம் சனி ஞாயிறு யாழினி வேணும்னே வீட்டுக்கு போகவும் இல்லை, அவங்க மாப்பிள்ளை யாரும் பார்க்கவும் வரல. பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. இடையில எக்ஸாமு, ப்ராஜெக்டு, அது இதுன்னு ஏதோ காரணங்களால் மன நிம்மதி தேடுறதுக்காக அவள் பேரண்ட்ஸோட பேச்சுக்களை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தா. இதில் இன்னும் மாட்டி முழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா யாழினியோட அம்மா. அப்பாவோட பேச்சை கேட்க முடியாமல், தம்பி திட்டுறதையும் கேட்க முடியாமல், பிள்ளையோட வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ண முடியாமவும் திணறிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் குருக்கிட்ட ஒரு வார்த்தை அவங்க பேசுனதில்லை. குரு ட்ரை பண்ணி கூட அவங்க பேசுறதுக்கு தயாராக இல்லை. கணவனுக்கு தெரிஞ்சா கண்டபடி பேச்சு விடுங்கிறது தான். மனசு கேட்காம கணவன்கிட்ட போன யாழினியோட அம்மா ஜாதகம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்போவுமே பார்க்குற ஜோசியக்காரர், வாழ்க்கையில் அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஜோசியக்காரர். அவர்கிட்ட கொண்டு போய் பொண்ணோட ஜாதகத்தை கொடுக்க அவர் ஏற்கனவே ருதுவான ஜாதகத்தை பார்த்தே யாழினிக்கு கண்டிப்பாக காதல் திரும்ப தான் நடக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து குரு பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சனி பயிற்சின்னு ஏதாவது மாற்றங்கள்னால வேறு பக்கம் மாப்பிள்ளை பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போகிறாங்க. யாழினியோட அம்மா மனசுக்குள்ளே கேள்விக்குறி, யாழினியோட அப்பா மனசுக்குள்ள அந்த பிள்ளைக்கு நீங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதாங்கிற ஒரு எண்ணம். ஜாதகத்தை பார்த்த ஜோசியக்காரர் யாழினியோட அம்மா அப்பாவை பார்த்து, இந்த பொண்ணுவோட பிறப்பு ஜாதகம் ருதுவான ஜாதகம், 2ஐயும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த பொண்ணுக்கு 100க்கு 100% காதல் திருமணம் தான் நடக்கும். ஆனால் இந்த பொண்ணோட திருமணத்தை நினச்சி பெத்தவங்க வருத்தப்படணும் அப்படிங்கிறது இந்த பொண்ணோட பிறப்பு ஜாதகத்திலேயே தலையில் எழுதியிருக்குது. ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜாதகம், எல்லாத்துலேயுமே திறமையாக இருக்கக்கூடிய, வெற்றியை குவிக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு திருமணத்தில் இந்த மாதிரி தடைகள் ஏற்பட்டு தான் நடக்கும். அந்த பொண்ணு விருப்பப்பட்ட பையன் ஆண்டவனால் நிச்சயிக்கப்பட்ட பையன். அந்த பையனை தான்
திருமணம் செஞ்சுக்க முடியும். இந்த பொண்ணுக்கு நீங்கள் வீட்டில் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்க முடியவே முடியாது. அந்த பையனுடைய ஜாதக பிரகாரமும் அவனுக்கு காதல் திருமணமாக தான் இருக்கும். அதனால இவங்க 2 பேர்த்துக்கான திருமணம் நிச்சயம் நடக்கும். 2 பேர்த்துக்கும் காதல் திருமணம் பெற்றோர்களால் கைகூடி வரக்கான நேரம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தாமதமாகும். அதுக்கு நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. யாழினியோட அம்மா மனசுக்குள்ள பெரிய நிம்மதி. அப்பா மனசு மட்டும் பூகம்பம் வெடித்த மாதிரி இருக்குது. கோவத்தில் வீட்டுக்கு வராரு. ஜாதகத்தை பற்றி அவட்ட எதுவுமே நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனோட போயிடுறாரு. யாழினிக்கு அம்மா ஜாதகம் பார்க்க போகிறது எல்லாமே நல்லா தெரியும். அதனால் மனசுக்குள்ளே வேண்டுதலோட அன்னைக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ண உடனே, அம்மா ஜாதகம் பார்த்து போனீங்கல்ல, என்ன சொன்னாங்க? இது நாள் வரைக்கும் ஜாதகம் சாம்பிராணி எல்லாத்தையும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவ இதை முதல்ல அம்மா கிட்ட ஆர்வமாக கேட்குறா. ஜாதகம்லாம் பொய்யுமா, அவங்க காசுக்காக சொல்கிறாங்கம்மா. இல்லைம்மா அதெல்லாம் நடக்கலம்மா. இப்படி பேசிகிட்டு இருந்தவ இப்படி கேட்குறத பார்த்துட்டு, இல்லைப்பா எல்லாம் நல்லா நடக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா நடக்குன்னா என்னம்மா சொல்லியிருக்கிறாங்க? என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீ நினச்ச மாதிரியும் உன் வாழ்க்கை அமையும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அம்மா ஃபோனை வைக்கவே அவளுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்போது குருவோட நம்ம சேர்ந்துருவோங்கிற எண்ணத்தில் ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமாகறா யாழினி. அவள் மட்டுமே அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிறா. குருகிட்ட கூட ஒரு வார்த்தை அதை பற்றி சொல்லவே இல்லை. சாமியார் சொன்ன பரிகாரங்கள், போட வேண்டிய விளக்குகள் எல்லாமே யாழினிக்கு பதிலாக யாழினியோட அம்மா போட்டுட்ருக்க. இப்படியே அந்த செமஸ்டர் எக்ஸாம் முடியுது. செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு கடைசி செமஸ்டருக்குள்ளே போகிறா யாழினி. குருவோட வீட்டில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது குருவோட அம்மா சிந்துவை பார்த்து, சிந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலான் இருக்க இந்த செமஸ்டருக்கு அப்புறம்? ஹையர் ஸ்டடிமா சொன்ன உடனே குருவுக்கு தூக்கி வாரி போடுது. இவ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் சமாதானம் பண்ணி வச்சிருந்தோம், இவ என்ன மறுபடியும் ஹையர் ஸ்டடின்னு சொல்கிறாளே நினச்சிட்டு இருக்கும் பொழுது குருவோட அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம, சரி எந்த காலேஜில் அப்ளிகேஷன் போடு சொன்ன அடுத்த நிமிஷம் குருவுக்கு டக்குன்னு கோவம் வந்து, கரெக்ட் தாம்மா, சிந்து ஹையர் ஸ்டடி படிக்கட்டும், நீ யாழினி வீட்டிலேருந்து பொண்ணு கேளுவா. என்னென்ன நினச்சிட்ருக்கேன்? நான் தான் உன் ஜாதக பிரகாரம் ஜாதகத்தில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நானே செத்து போகிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ பொண்ணு கேளுவா. என்னடா குரு நினச்சிட்ருக்க? தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற. பக்கத்தில் இருக்கிற அப்பா எந்திரிச்சு நிற்க, என்னப்பா இப்போ எதுவும் பேச மாட்டீங்களா? யாழினி எனக்காக கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே காத்திருந்துட்டுறா. இப்போது இவளோட கல்யாணத்தை சாக்கா காமிச்சிக்கிட்டு அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவள் ஹையர் ஸ்டடி போகிறேன்னு சொல்கிறா. நான் வெயிட் பண்ண முடியாதுமா. நீங்கள் என்னை எவ்வளோ அசிங்கமாக நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் யாழினி வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு தான் ஆகணும். என்னால் முடியாது குரு. ஏம்மா? நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனாலயா? நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, என்னால் வர முடியாது. டக்குன்னு குருவோட அம்மா பார்த்து, இங்கே பாருப்பா, நீ பேசுறது சரியில்லை. குருவோட வாழ்க்கையை அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது நம்மளோட கடமை. நீ ஏன் வேண்டான்னு சொல்கிற? அதுக்கான பதிலை மட்டும் சொல்லு. என்னங்க பசங்களுக்கு நாமலாம் நம்மளோட முடிவெடுத்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவனா ஒரு முடிவெட்டு வந்து அந்த பொண்ணு யார் என்னன்னு அவள் நல்ல பொண்ணாக இருக்கங்காட்டி தான், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லவங்களா இருக்கங்காட்டி தான் 2 வருஷமாக அவங்க பொண்ணை நான் காக்க வச்சுமே அமைதியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் தராத தெரியாத குடும்பமாக இருந்தால் உன்ட்ட சண்டைக்கு வந்திருப்பாங்க. எத்தனை முறை உன் பர்த்டேக்கு உன் வெட்டிங் டேக்கெலாம் விஷ் பண்ணுறக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. நீ எத்தனை நாள் அவளை அசிங்கப்படுத்திட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்ப. உன்னை தான் எழுத்து பேசினாலாம்மா? அம்மா நல்லா கேட்டுக்கோ, சிந்துவோட மேரேஜுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். யாழினியை கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் அமைதியாக இருந்தேன். சிந்து ஹையர் ஸ்டடி படிக்க போகிறான்னு முடிவு எடுத்துட்டா. அதனால் நீயே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. வர மாதத்தில் நல்ல நாள் அன்னைக்கு நீ யாழினி வீட்டில் வந்து கண்டிப்பாக பொண்ணு கேட்டாகணும். இல்லைன்னா நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வர 19ஆம் தேதி, அதாவது வர செவ்வாய்க்கிழமை நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் நானும் யாழினி ஒட்டுக்க இருக்கக்கூடிய ஃபோட்டோவை போட்டு, நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் போடுவேன். என்னோட டிபியிலிருந்து என்னோடய ஃபேஸ்புக்லேருந்து எல்லாத்துலேயும் நானும் யாழினி ஒட்டுக்க இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை வச்சு இவ தான் என்னுடைய ஒய்ஃப்னு நான் போடுவேன். நீயா பார்த்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ. என்னுடைய பொறுமைக்கு அளவு இருக்குதுமா. நீ என்ன நினச்சிக்கோ, கல்யாணத்துக்காக பையன் இப்படி கத்துறா அப்படின்னு. வாழ்க்கை என்னுடைய 25-30 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வரப்போகிறா. அந்த பொண்ணு எனக்கு பிடிச்ச பொண்ணா, எனக்கு ஏற்ற பொண்ணா, என் வாழ்க்கைக்கு வேறு பொண்ணாக தான் இருக்கணும். நீ உன் வரட்டு கௌரவத்துக்காகவும் உன் பேச்சை நான் கேட்கணுங்கிறதுக்காக எனக்கு பிடிக்காத பண்ண முடியாது. என்னுடைய வாழ்க்கை எனக்கு ஏற்ற மாதிரி தான் அமையணுமா. நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ. நான் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ளே நீ ஜோசியரை போய் பார்த்துட்டு நல்ல தேதி பார்த்து யாழினி வீட்டில் எப்போ போய் பொண்ணு கேட்கலான்னு முடிவெடுத்துக்கோ. சொல்லிவிட்டு குரு கோவமாக போயிடுறான். எப்படி சட்டுன்னு அவனுக்கு அப்போ அந்த தைரியம் வந்துச்சுன்னு அவனுக்கே தெரியல. சிந்து கூட பக்கத்தில் வந்து, அண்ணா சொல்கிறது சரிதாம்மா, நீ என்னை காரணம் காட்டி தள்ளி போட்டுட்டு இருந்தாலாம் போதும்மா. நான் ஹையர் ஸ்டடி போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனியெல்லாம் அண்ணன் கல்யாணத்தை நிறுத்தி வைக்கிறது தப்புமா. நானும் உனக்காக வாய மூட்ட அமைதியாக இருந்தேன்.
அப்பா எப்பவும் பேசாமல் இருக்கிற மாதிரி இப்போ அமைதியாக இருக்காதீங்க. அண்ணனோட வாழ்க்கை அது நல்லதோ கெட்டதோ அவன் அமைச்சு கொடுத்ததோ அவனுக்கு மாதிரியே போயிட்டு போகுது. நீங்கள் ஏதாவது பேசுங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு முழுக்க குருவோட அம்மா யாருக்கிட்டையும் எதுவும் பேசலை. குருவோட அப்பா வேணா அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட என்னென்னமோ பேசிக்கிட்டே இருந்தார். குருவுக்கு அப்போ வந்த கோவத்துக்கு காரணம் என்ன, அந்த தைரியத்துக்கு காரணம் என்னன்னு கடைசி வரைக்கும் எனக்கு தெரில. ஆனால் அவன் பேசின வார்த்தைகள் எல்லாமே யாழ்னியோட பக்கத்துல இருந்தும் இவனுடைய பக்கத்துல இருந்தும் சரிதான் தோணுச்சு. கரெக்டாக 7 நாள் கிளம்பிச்சு. காலையில் தன்னோட கடைக்கு கிளம்பிட்டு இருக்கக்கூடிய யாழ்னியோட அப்பாவோட செல்ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அதை எடுத்து பார்க்க அன்னோன் நம்பர்னு தெரியுது. குருவாக தான் இருக்குமோ நினச்சிக்கிட்டு வாட்டி அவர் அட்டன் பண்ணல. மறுபடியும் அது நம்பர்லேருந்தே ஃபோன் வரவே டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய யாழ்னியோட அம்மா, என்னங்க அட்டன் பண்ணுங்க சொன்ன உடனே அவர் ஃபோன் அட்டன் பண்ணி பேச ஆப்போசிட்டில் ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் கேட்குது. வணக்கங்க. வணக்கங்க, நான் குருவோட அப்பா பேசுகிறேன். குருவோட அப்பா? ஆ, யாழினி குருவோட அப்பா. சொல்லுங்கள் என்ன விஷயம்? நாங்கள் வர வியாழக்கிழமை உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேங்க, வீட்டில் சொல்லிடுங்க. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷங்க, சரிங்க வச்சிட்றேன் சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சதுக்கப்புறமா யாழ்னியோட அப்பானால் நம்பவே முடியல. டக்குன்னு அடுத்து குருவோட நம்பர்லேருந்து கால் வர இந்த வாட்டி டைமே அட்டன் பண்ணிடுறாரு. ஹலோ, ஆ அங்கிள், அப்பா ஃபோன் பண்ணார் தானே? ஆமாப்பா, வர வியாழக்கிழமை நாங்கள் யாழினி பொண்ணு பார்க்க வரோம் அங்கிள். யாழினி கிட்ட சொல்லிடுங்க, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமேல் அங்கிள்னு கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. மாமா அத்தைக்கிட்ட சொல்லிடுங்க, மச்சாங்கிட்ட சொல்லிடுங்க, யாழ்னிக்கிட்டே சொல்லிடுங்க. வியாழக்கிழமை பொண்ணு கேட்க வரவங்க பொண்ணை சொல்லிவிட்டு அவன் ஃபோனை வைக்கவே அதிர்ச்சியில் நிற்கிறாரு யாழ்னியோட அப்பா. யாழ்னியோட அம்மா என்னன்னு கேட்க விஷயத்தை சொன்ன உடனே இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் யாழ்னியோட அம்மா தான். பெத்த பிள்ளைகளோட வேதனை அவங்க அம்மாவுக்கு தானே அதிகமாக தெரியும். எப்படியோ வியாழக்கிழமை குரு வீட்டிலேருந்து யாழ்னியை பொண்ணு பார்க்க வர போகிறாங்க. இனி கல்யாணம் ஜாமுன்னு நடக்க தான் போகுது. இதோட நறுமுகையின் நயவன் கதையினுடைய சீசன் 3 நிறைவடைகிறது. இதே மாதிரி நறுமுகையின் நயவன் கதையில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.